நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தது ஒரு 10 இயர்ஸா. எனக்கு அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு நான் அது பண்ணதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஃபேஸ்புக் தான் என்னோட அடித்தளமே, அதுதான் என்னோட மோட்டிவேஷனே. எல்லாரும் எனக்கு போடுற கமெண்ட்ஸ் தான் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. ஸோ ஆட்டுப்பால்லயே பண்ணலாம். ஏன்னா உங்க குழந்தைக்கு சோப்பு தயாரிக்க ஆரம்பிச்சு ஒரு 150 பேர் வச்சு பண்றீங்க. அந்த முதல்ல சோப்பு தயாரிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இது நீங்க தான் தொடங்குனீங்களா? இது எப்ப நடந்துச்சு? டெல் அஸ் அபௌட் தட் ஜர்னி. வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு. இது வந்து நான் பிளான் பண்ணி இந்த ஜேர்னிக்குள்ளார வரல. நான் என்னவே ஆக்சிடென்டல் ஆண்டர்பிரினர்ன்னு தான் சொல்லிப்பேன். ஏன்னா நான் வந்து இப்படி பிராண்ட் ஆரம்பிக்கணும், இவ்ளோ வளரணும், அந்த மாதிரி பெரிய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் எனக்கு இல்ல. 2016ல எங்க அம்மா தவறிட்டாங்க. நீங்க அவங்க ஃபோட்டோ தான் அங்க பார்க்குறீங்க. அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்னால அவங்க தவறிட்டாங்க. அவங்களுக்கு நெறைய ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தது. ஒரு 10 இயர்ஸா ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தது. கமர்ஷியலா அவங்க என்ன சோப், ஷாம்பூ யூஸ் பண்ணாங்கனாலும், அவங்க ஸ்கின்ல அது தடிச்சுக்கும். ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸா அது மாறும். அப்ப அவங்க வந்து ஹோம்மேட் சோப்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து "இது நீயே பண்ணலாம்ல, இந்த மாரி நீயே பண்ண ஆரம்பி. நீ சும்மா தானே வீட்ல இருக்க." அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு 21ல கல்யாணம் ஆச்சு. நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். 21 வயசுல. 21 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க "நீயே இதெல்லாம் பண்ணலாம்லன்னு" சொன்னாங்க. அப்ப நான் பெருசா இன்ட்ரெஸ்ட்டே காமிச்சுக்கல. எனக்கு அது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்ல. அவங்க 2016ல இறந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ் வீட்டுக்கு எல்லாரும் கண்டோலன்ஸ் கேட்கறதுக்காக வீட்டுக்கு வருவாங்கல்ல, எலவு கேட்க வரும்போது, அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் உடனே ஃபோன் எடுத்து வச்சுப்பேன். YouTubeல வந்து எனக்கு எதனால தோணுச்சுன்னே எனக்கு தெரியல. YouTubeல வந்து சோப் மேக்கிங் வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டே இருப்பேன். பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். என்னால அத க்ளோஸ் பண்ணவே முடியல. நைட்டும் பார்ப்பேன், டே டைம்லயும் பார்ப்பேன். என்ன சுத்தி யார் இல்லனாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன். அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிருச்சு எனக்கு அந்த வீடியோஸ் பார்க்கறது. அதுக்கப்புறம் அம்மா காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், சரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. நாமளே இது பண்ணணும் அப்டின்ட்டு. அப்போ நம்ப தோட்டத்துல வந்து ஆடு இருந்தது. ஒரு 5, 6 ஆடு தான் இருந்தது. ஸோ ஆட்டுப்பால்லயே பண்ணலாம். ஏன்னா என் பொண்ணுக்கு 7 வயசு அப்போ. அவளுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின். ஸோ ஏதாவது மாய்ஸ்சரைசிங்கா ஒரு சோப் பண்ணலாம் அப்டின்ட்டு ஆட்டுப்பால்ல நம்ப தோட்டத்து ஆட்டுப்பாலே எடுத்து, நான் 2, 3 அட்டெம்ப்ட்ஸ் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெகுலரா என் ஃபேமிலிக்கு எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, எங்க அப்பாக்கு, என் தங்கச்சிக்கு அந்த மாரி எங்க ஃபேமிலிக்கு அளவா மட்டும் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு நான் சும்மா வந்து பாருங்க நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் வந்து அந்த மாரி காமிச்சேன். அவங்க என்ன என்கரேஜ் பண்றதுக்காக, அவங்க பணம் குடுத்தே நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு என்ன என்கரேஜ் பண்றதுக்காக வாங்குனாங்க. அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் அது வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா போயி, அவங்க 2, 3 பேத்துக்கிட்ட சொல்லி, நான் வந்து இத வந்து என்னோட Facebook, என்னோட பெர்சனல் Facebookல வந்து நான் பண்ண சோப்போட ஃபோட்டோ போட்டேன். நான் விக்கணுங்கிறதுக்காக போடல. ஐ ஹேவ் டன் சம்திங். எனக்கு அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு நான் அது பண்ணதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். அதனால நான் அது ஒரு ஃபோட்டோவா போட்டேன். அது போட்டம்போது நெறைய ரெஸ்பான்ஸஸ் வந்தது. அவ்ளோ கமெண்ட்ஸ் இன்னுமே அந்த போஸ்ட் என்னோட Facebookல இருக்கு. அவ்ளோ கமெண்ட்ஸ் வந்தது. அத பார்த்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. அப்புறம் நம்ம ஓகே டொமேட்டோ சோப் பண்ணலாம், கேரட் சோப் பண்ணலாம். அந்த மாரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. நெறைய நான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். Facebook தான் என்னோட அடித்தளமே. அதுதான் என்னோட மோட்டிவேஷனே. எல்லாரும் எனக்கு போடுற கமெண்ட்ஸ் தான் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. நெறைய பேர் கேட்டாங்க. ஓகே நம்ம சேல் பண்ணலாம். ஏன்னா ஒரு பேட்ச்ல நீங்க சோப் பண்ணீங்கன்னா, மினிமம் ஒரு 10 சோப்னாலும் பண்ணணும். எல்லா சோப்பும் நான் என் ஃபேமிலிக்காக யூஸ் பண்ணவும் முடியாது. அதனால அவங்களுக்கு சரி ஓகே கேட்குறாங்கன்னு, நம்ப அவங்களுக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப பண்ணும்போது பிராண்ட் பேர் கூட நாங்க வைக்கல. அப்போ நெறைய பேர் இந்த மாதிரி கேட்டாங்க. அப்புறம் Instagramல ஒரு பேஜ் என்னோட பெர்சனல் ப்ரொஃபைல்ல அதுலயும் நான் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த மாரி நெறைய பேர் என்குயரீஸ் ஜாஸ்தி ஆகுறத பார்த்து, என்னோட ஹஸ்பண்ட் குமரன் வந்து, "இதுல ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. கண்டிப்பா நீ ஒரு பேர் வச்சு தான் இத சேல் பண்ணணும். சும்மா பேரே இல்லாம நீ சோப் சேல் பண்ணக்கூடாது." அப்படின்ட்டு 2017 மார்ச்ல தான் வில்வா அப்படிங்கிற பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இதுல இன்னொரு கூடுதல் தகவல்ங்க. ஒரு 21 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அது தன்னடக்கத்தோட சொல்றாங்க. அவங்க வந்து கெமிஸ்ட்ரியில சென்டம். காலேஜ் முடிச்சோனே 2 கம்பெனில பிளேஸ் ஆனவங்க. அந்த வேலையெல்லாம் இல்லாம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க. அதனால ஒரு 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 படிப்பு, இந்த கல்வி இந்த இதெல்லாம் இல்லாம சும்மா நான் வீட்லயே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இல்ல. ஷீ இஸ் நாலெட்ஜபிள் பெர்சன். அத நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க சொல்ல விட்டுட்டாங்க அத. மகிழ்ச்சி மேம். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாரி ஹஸ்பண்ட் வந்தாங்க 2017ல வில்வான்னு வச்சோம் அப்படின்னு.
இப்ப நீங்க 10 சோப் பண்ணும்போது 10யுமே நான் பயன்படுத்த முடியாது வித்தேன்னு சொன்னீங்க. ம். இப்ப வில்வாங்கிற ப்ராடக்ட்ட வச்சுட்டு அப்பவும் Facebook, Instagramல தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல Amazonக்குள்ள நீங்க எப்ப வர ஆரம்பிச்சீங்க? இல்ல மார்ச்ல இருந்து மே, ஜூன் நெனைக்கிறேன். மே, ஜூன் வரைக்கும் WhatsApp, Instagram DM, Facebook மெசேஜஸ் இதுல தான் கேட்கறவங்களுக்கு நான் குடுத்துட்டு இருந்தேன். வீட்டுக்கும் வர ஆரம்பிச்சாங்க. ம். கரெக்ட்டான டைம்ல நாங்க என்டர் ஆனோம்னு நான் நெனைக்கிறேன். ஜூன்ல தான் இது ரொம்ப குவெரீஸ் அதிகமாகும்போது, நாங்க 2 பேர் மட்டும் தான். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான். அதுவரைக்கும் நீங்க எத்தன சோப் தயாரிப்பீங்க? நீங்களே தயாரிப்பீங்க? நானே தயாரிப்பேன். நானே அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவேன். அவரு பேக் பண்ணுவாரு. ஆர்டர்ஸ் ஏதாவது வருதுன்னா, அவரே பேக் பண்ணுவாரு. சோப்பையும் அவரே பேக் பண்ணுவாரு. ஸோ, அதுவரைக்கும் நாங்க ஒரு 2 மெம்பர் டீம் தான் ஒரு 3 மாசத்துக்கு. எவ்வளவு சோப் தயாரிப்பீங்க அந்த 3 மாசம் இதுல? டெய்லியுமே நான் ஏதாவது எனக்கு இன்னைக்கு இது பண்ணணும், அது பண்ணணும். நான் தூங்கவே மாட்டேன். அது ஒரு வெறி மாதிரி எனக்கு அது. நைட் ஃபுல்லா வந்து நான் வேற எதுவுமே பார்க்கவே மாட்டேன். என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா ஐ திங்க் அது எங்க அம்மாவோட பிளெஸ்ஸிங்ன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் அத நெனச்சு கவலைப்படாம, நான் வேற ஒரு விஷயத்துல என்ன டைவர்ட் பண்ணிட்டேன். இந்த பிசினஸே என்னோட டைவர்ஷன்னால வந்தது தான் நான் சொல்லுவேன். அது வந்து இன்னைக்கு இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்ட்டு நைட் ஃபுல்லா நான் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன். நெறைய படிச்சேன் நானு. மீன்வைல் நம்ம நல்லா எக்விப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு நேச்சுரல் காஸ்மெட்டாலஜி கோர்ஸ், ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஒண்ணு பண்ணேன் ஆன்லைன்ல. நம்மள கரெக்ட்டா Equip இவ்வளோ பேர் கேட்கும்போது நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகும்ல. நம்ம வீட்டுக்கு பண்றோம்னா வேற விஷயம். இவ்வளோ என்குயரீஸ் வரும்போது பண்றத ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்ட்டு நெறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் படிச்சேன். அந்த டைம் வந்து ஐ திங்க் நான் ஸ்கூல், காலேஜ்ல படிச்சத விட அந்த டைம்ல நான் நெறைய படிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். சரி. அப்ப வந்து இந்த மாரி படிச்சு, சரி நெறைய என்குயரீஸ் வருது. நம்ம ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஐ திங்க் மே ஆர் ஜூன்ல ஃபர்ஸ்ட் டைம் வெப்சைட்னா என்னன்னே தெரியாது. யார்கிட்ட போய் கேட்கறது? யார் நம்மளுக்கு பில்ட் பண்ணி குடுப்பாங்க? அது எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம பில்ட் பண்ணணும்? எதுவுமே எங்களுக்கு தெரியாது. யாரோ ஒரு தெரிஞ்சவர வச்சு நாங்க அப்போ ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணோம். சரி வெப்சைட் கரெக்ட்டா அது வேலை செய்யுதா இல்லையான்னு செக் பண்ணணும். அதனால டே டைம்ல லான்ச் பண்ண வேண்டாம். நைட் டைம்ல லான்ச் பண்ணலாம்னு நைட்டு ஒரு 10:30க்கு தான் நாங்க லான்ச் பண்ணியிருப்போம். ஐ திங்க் இது மே ஆர் ஜூன் 2017லன்னு நெனைக்கிறேன். நாங்க ஆரம்பிச்சு ஒரு 3 மந்த்ஸ்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் வருது. நான் Instagramல போடல, Facebookல போடல. யார்கிட்டயும் நான் வெப்சைட் லான்ச் பண்ண போறேன்னு எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர யாருக்குமே தெரியாது. என் ஃபேமிலி மெம்பர்ஸ்னா என் ஹஸ்பண்ட், என் தங்கச்சி தவிர யாருக்குமே தெரியாது. அப்போ திடீர்னு ஒரு ஆர்டர் வருது. எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. அந்த ஆர்டர் வந்து அ ₹1800க்கு வருது அந்த ஆர்டர். அது வந்து மஞ்சுளா தேவின்னு எங்க அம்மா பேர்ல வருது. அது வந்து ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் மாதிரி எங்களுக்கு வந்து அது புல்லரிச்சிருச்சு. ஏன்னா நாங்க யாருக்குமே அனௌன்ஸ் பண்ணல. கரெக்ட்டா அது எங்க அம்மா பேர்ல வருது. அது அம்மாவே வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அதுல தான் எங்களோட ஜர்னி அப்வர்ட் கிராஃப் வந்ததுன்னு நான் நெனைக்கிறேன். ஓ மை காட்! கூஸ்பம்ப் மொமெண்ட் எனக்கே ஒரு மாதிரி லைட்டா ஒரு இதாகுது. அது அப்படிதான் இருந்தது எங்க என்டையர் ஃபேமிலிக்குமே. ஏன்னா நம்ம 4 பேத்துக்கிட்ட சொல்லி இருந்தா கூட யாராவது தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு லான்ச் பண்றோம் அப்படின்ட்டு. அது யாருக்குமே தெரியல. நான் அப்ப அவ்வளவு பெரிய பிராண்டே கிடையாது நாங்க. வி ஆர் நத்திங் அப்போ. அப்போ அந்த டைம்ல தெரியாத ஒரு முகம் மூலமா அந்த ஆர்டர் வந்தது. அது எங்க அம்மா பேர்ல வந்தது. நான் மறக்கவே மாட்டேன் வில்வால. அதுதான் ரொம்ப மெமரபிள் மொமெண்ட் ஃபார் மீ. நானும் மறக்கவே மாட்டேன் இத. எனக்கே இந்த இன்டர்வியூல இந்த மொமெண்ட் ரொம்ப மெமரபிள் மொமெண்ட். தேங்க் யூ சோ மச்.